தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு அடியும் கடவுளுக்காக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆனால் நாம் சுயநலமாக வாழ்ந்து நம் சொந்த வாழ்க்கைக்காக மட்டுமே நின்றால் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. கடவுள் நமக்கு கடவுளின் ஆவியை தருகிறார். கடவுளின் ஆவி நம்மை பலப்படுத்தும், நம்மை குணப்படுத்தும், நம் காயங்களையும் குணப்படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும், துக்கங்களில் நம்மை ஆறுதல் படுத்தும், பலவீனத்தில் நமக்கு பலத்தை தரும், தீமையிலிருந்து நன்மை அடையாளம் காணும், வறுமையில் நமக்கு உதவும், நன்மை செய்வதில் முன்னேற உதவும். வறுமையில் நாம் கடவுளை அழைக்கும் போது கூட கடவுள் நமக்கு உதவுவார். அன்புள்ள சகோதரர்களே, கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளின் அன்பு ஒருபோதும் வறண்டு போகாது. கடவுள் எல்லாவற்றையும் அறிவார். நாம் கடவுளை அனுபவிக்க முடியும். கடவுளின் அன்பின் ஊற்றிலிருந்து நாம் ஏராளமாக குடிக்கலாம். இந்த உலக இன்பங்களில் தொலைந்து போகாமல் கடவுளை நம்பி மற்றவர்களை நேசித்து வாழலாம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏராளமாக ஆசிர்வதிப்பாராக.